உங்களுக்கு இந்த சொர்க்கம் நரகம் கான்செப்ட்ல நம்பிக்கை இருக்கோ? நீங்கள் நம்புறீங்களோ நம்பவே தெரியும் எனக்கு. ஐ பிலீவ் இன் தட். சம்திங் ஃபார் குட் பீப்புள், சம்திங் ஃபார் பேட் பீப்புள்னு இருக்குது. ஒருத்தர் கொலை பண்ணிட்டதா சொல்லி குற்றம் சாட்டப்படுது. ஆனா குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் பண்ணல, பேய் தான் புகுந்து பண்ணுச்சுன்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சார், நீங்க ஜட்ஜா இருக்கீங்க, அதுக்கு எப்படி வெடிட் கொடுப்பீங்க? ஜட்ஜ்மெண்ட்ல சாதாரண மனிதன் எடுத்தாலும் கூட எதையுமே சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளாது. நான் அடிப்படைக்கே போயிட்டேன். நான் ஆண் தான் சொன்னா ஏற்றுக்கிற மாட்டேன். இதோட கிளியரா சொல்ல முடியாது. ஒன்றிய அரசா மத்திய அரசா? சார், ஒன்றிய அரசா மத்திய அரசு, எந்த அரசா இருந்தாலும் சார் என்ன லாபம் சார்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கடவுளுக்கு சமஸ்கிருதத்தில் வழிபட்டா தான் கேட்குமா, இல்ல சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னா மட்டும் தான் கடவுள் ஏற்றுப்பார வேண்டியது? மொழிக்குது என்ன சார்? மொழின்றது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத பரிமாற ஒரு கருவி. மொழி என்பது உன் வாயில் இருந்த காற்றினுடைய வடிவத்தை மாற்று. நமஹ சொல்லுவோம், இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்டமக். தமிழ்ல வாழ்க, இறைவனை கும்பிடுறதுக்கு மொழி தேவையில்லை. ஏன் மொழி மீது அந்த வெறி என்ன ஆக போகுது உங்களுக்கு? தமிழை கொண்டு போயிட்டு வடநாட்டில் இருக்க கோயிலை நீங்க மந்திரமா சொல்லுன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதே தான் இங்கே சிம்பிளா சொல்றதா இருந்தா, இங்க எங்களுக்கு சம்பந்தமில்ல மொழி ஏற்றுன்னு கோயில வச்சு ஏத்துக்க மாட்டாங்க. நீ வடநாட்டில் போய் தமிழ் பேசுறீங்க, பேசுறவங்க இருக்கு இல்லையாங்க? தமிழ்ல பேசுறவங்க சொல்ல சார், கோயில் அர்ச்சனை பண்றதே சொல்றேன். இருக்கிறாங்க, யார் இல்லைனா? எல்லா கோயிலும் இருக்காங்கடா. இது என்ன கேள்வி? அதுதான் சார் கேள்வி. நீ கேட்க அப்போ யூ வாண்ட் டு டாமினேட். இது வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு TN வள்ளி நாயகம் அவர்கள்கிட்ட தான் பல கேள்விகளை கேட்க போறோம். நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இங்கே பேசும்போது கவனித்தோம், கலியுகம்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த மகாபாரத கேரக்டரை பற்றிலாம் ஒன்று வேணா அப்படி எடுத்துக்காட்டாக சொல்லிட்டே வந்தீங்க. உங்களுக்கு இந்த சொர்க்கம் நரகம் கான்செப்டில் நம்பிக்கை இருக்கோ? இப்போ பூமியில் நீங்கள் எப்படி நீதிபதியாக இருக்கீங்களோ, நம்ம இறந்த பிற்பாடு நீ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கப்பா, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கப்பா, நீ நரகத்துக்கு போகலாம், நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்ற கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க சார் இந்த ஹிந்து சமயத்தில். இது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? என்னை பொறுத்த மட்டும் சார், நீங்கள் நம்புறீங்களோ நம்பவே தெரியும் எனக்கு. ஐ பிலீவ் இன் தட். ஓ, சொர்க்கம் நரகம் இருக்கிறத நம்புறீங்க? சொர்க்கம் நரகம்னு ப்ராப்ளி நாட் இன் தட் ஃபேஷன், பட் தெர் இஸ் சம்திங் ஃபார் குட் பீப்புள், சம்திங் ஃபார் பேட் பீப்புள்னு இருக்குது. அது என்ன காரணம்னா, உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, நான் எங்கள் ஆவி உலகத்தோடு பேசுகிறது அப்படிங்கிறது நான் அனுபவபூர்வமாக எங்கள் தந்தை பேசியிருக்காங்க. ஓ, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சென்டர் நடத்திருந்தாங்க. அதுமாதிரி ஹேரி எட்வர்ட்ஸ்னு ஒருத்தன் அமெரிக்கா இங்கிலாந்து இருக்க லண்டனில் தான். அவன் ஸ்பிரிச்சுவல் மூலமாக ஹீல் பண்ணிருப்பான் ஆட்களை. அவங்க இங்கே நீ ஒரு கார்டு எழுதி இது மாதிரி நான் இருக்கிறேன், எனக்கு என்னென்னு எழுதினேன்னா, அடுத்த கார்டு வரும்போது என்ன பண்ணுவான்னா, இந்த வீட்டில் இங்கே இந்த ஷீல்டு இருக்குது, இங்கே மயில் இருக்குது, இங்கே வெங்கடாச்சல படம் இருக்குன்னு எழுதுவான். எப்படி எழுத முடியாது? ஸோ தெர் இஸ் எ பவர். அதை நீங்கள் ஸ்பிரிட்னு கூப்பிட்டாலும் சரி, அது தெர் இஸ் எ பவர். அது மட்டும் இல்லை, யூ குட் ஹவ் சீன் பீப்புள், ஈவன் சித்தர்களை விட்டுருங்க, ஈவன் டுடே ஐ ஹவ் சீன் பீப்புள். நான் அந்த யாருன்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா பல்வேறு கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால. தேர்ட் ஐ ஓப்பனிங் கேட்டு. ஆமாம், அது யார் சொன்னாலும் தெளிவாக தெரியும் எல்லாருக்கும். இல்லை, அது இல்லை, தேர்ட் ஐ நான் கண்ணால் பார்த்துருக்கேன். தேர்ட் ஐ எப்படி கேட்டிங்கன்னா, எனக்கு குரூப் ஆஃப் பசங்க வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. அந்த அவர் கூட்டு வந்த சிஷ்யர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கையில் புத்தகத்தை கொடுத்து கண்ணை கட்டி விட்டுனா படிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றுன்னு சொன்னால் கட்ட ஒன்று சொல்கிறாங்க. என்ன ஷர்ட்டு ஒயிட்டாக சொல்கிறாங்க, கண்ணை கட்டியிருக்கு. அவங்க அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது இன்னொரு கிறிஸ்டியன் லேடி, தட் இஸ் ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஏ கிறிஸ்டியன் ஸ்கூல், அவள் உட்காந்துருக்கா, என்னை பார்க்க வந்திருக்கா. அவன் சொன்னால், சார் நான் நம்பலை, கண் எப்படி இருக்கு பார்க்க முடியும். அப்போ நான் சொன்னேன், நான் இவங்களை உங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், நீ உனக்கு தெரிந்த வகையில் கண்ணை கட்டு. நீ கறி கட்டை வச்சு கட்டுவியோ, கருப்பு தெரிஞ்சு கேட்டியோ, டெஸ்ட் பண்ணு, லேட் அஸ் சீ வாட் இஸ் சேஸ் கரெக்டாக நாட் அப்படின்னு. அதே போல் அவங்க கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி, சார் நீங்கள் சொல்லுது 100% உண்மை, they have got a third eye, they can read if they are blind அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், விட்டுருங்க. அதற்கு அடுத்த ஸ்டேஜில் நான் அந்த பெரியவரை பார்க்க போயிருக்கேன். ஒரு 10-15 வயது சிறுமி என் முன்னால் உட்காந்துருக்கேன். அப்போ சொல்கிறா, சார் ஐ ஹவ் ஃபர்தர் டெவலப்டு மை ஆர்ட், அது என்னுடைய கலையை நான் வளர்த்துருக்கேன். என்ன கலந்துருக்கேன், நான் உங்கள் உடம்பை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வியாதின்னு சொல்ல முடியும் என்னால் அப்படின்ட்டு. உங்களுக்கு முட்டு வலி இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அத்தனை உண்மை. அவளை நான் பார்த்தே இல்லை லைஃப்பில். அதுக்கு மேலே என்ன சொல்கிறான்னா,
சார் உங்கள் வீடு அட்ரஸ் சொல்கிறேன். உடனே அங்கே உட்காந்துருக்கான். உட்காந்தது மகாபலிபுரத்துக்கு போகிற வழியில் ஒரு பங்களா. அவன் சொல்ல, சார் உங்கள் வீட்டு கேட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே உங்கள் வீடு வந்து இட்ஸ் ஃபேஸிங் ஈஸ்ட். ஆஸ் யூ என்டர் தி ஹவுஸ் யூ காட் அ சங்கன் ஹால், தென் யூ காட் அ டைனிங் ஹால், யூ காட் அ பெட்ரூம்னு அங்கே உட்காந்து சொல்கிறாவ. ஸோ தேட் டெவலப்மெண்ட் ஹஸ் பீன் டன் நாட் பை மேஜிக் பட் பை த பவர் ஷே டெவலப்டு விதின். அதுபோல் வந்து இன்றைக்கி வந்து அந்த நீங்கள் நான் வந்து அந்த காலத்து சொல்லாங்கள்ல, நான் இங்கே இருந்துகிட்டே வந்து ஐ வென்ட் டு இல்லை ஜப்பான் எங்கேயும் திரும்பி வந்து சொன்னாங்க, நம்பல இல்லை அப்போ நீங்கள். ஆமாம். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோவில் ஒருத்தன் காலில் செருப்பு மாட்டிட்டு பறக்கிறான். எப்படி பறக்கிறான் சார்? பறக்கிறான்ல, பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம். என்ன அர்த்தம் இப்போது? ஆனால் அந்த வீடியோ கூட பல பேர் நம்பல. ஆக்சுவலாக இது ஏதோ சிஜி பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. அது 1000 வீடியோ இருக்குது சார். அது மாதிரி ஏன் ஆகாயத்தில் பிளேன் வந்தாலும் சாகசம் பண்ணிட்டு இறங்கி வரலையா? இப்போ நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்க? இல்லை, ஆல் ப்ரூவ். இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு சக்தி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் வந்து வெளியே சொன்ன இந்த மந்திரம் மாயன்னு சொல்லி நான் இல்லைன்னு மறுக்கல சொன்னால் ஹரிகோ ஸ்டோரி உங்களுக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கவே இல்லை, ஆனால் கேட்ட ஒரு கேள்விக்காக தான். கரெக்டு. அதாவது அந்த பவர் நீங்கள் டெவலப் பண்ணலாம். அதான் சொல்ல வரேன். சி யூ ஆர் மேன் ஃபுல் ஆஃப் பவர். ப்ளீஸ் ஐ மீன் ரேஸ் யுவர் பவர். ஓகே சார். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த சொர்க்கம் நரகம் இருக்குன்னா அது இருக்கோ இல்லை நமக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நரகத்துக்கு போயிடுவேன். அங்கே வந்து உனக்கு வந்து அவஸ்தை வரும், உனக்கு வந்து நல்லது வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அந்த தியரி பண்ண அது வந்து பெரிய கதை. இன்ஃபேக்ட் தேர் ஃபோட்டோகிராஃப் ஷோயிங். இங்கேயே ஆய்வோடு பேசுகிறாரு. அமெரிக்காவில் அந்த தியரியே இருக்குது. உங்கள் முன்னால் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்தோன்னா அவங்க பின்னால் உங்களுக்கு உண்டான உங்களுக்கு தேவையான ஆய்வுகள் நிற்க தான் பார்க்கலாம். வேகாட ஸ்பிரிச்சுவல் சென்டர் வேகாட பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிட்ரேச்சர். சார் இது ஆக்சுவலாக ரொம்ப அதிசயமாக இருக்குது இந்த விஷயம். ஏன்னா நானும் ரிசர்ச் பண்ணோம், பட் இந்த டெப்த்தாக போல உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு இது சார்னு ஒரு கேள்வி கேட்குறேன் சார் உங்கள்கிட்ட. இப்போது ஒருத்தர் கொலை பண்ணிட்டதா சொல்லி குற்றம் சாட்டப்படுது. அவர் கொலை பண்ண வீடியோவே கையில் இருக்குது, எவிடன்ஸாக முன்னாடி சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இது போல் நடந்து வந்துக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு மேலே, அப்போ என்ன அறியாமல் எது எனக்கு உடம்புக்குள்ளே பூர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல சார். அப்புறம் இந்த ஃபுட்டேஜை காட்டுறாங்க, நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பண்ணல, பேய் தான் புகுந்து பண்ணுச்சுன்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்க, அதுக்கு எப்படி வெடிட் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் மேன் வித் சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆர் நாட். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் திடீர்னு இப்படி கை நீட்டுறேன். அது வந்து என்னுடைய உடம்புடைய வியாதி என்ன? அவன் சைக்கோ பார்த்தா நல்லா பேசுனா திட்டுறானா, என் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகிருக்கு? ஐ ஆஸ்க் ஹிம் டு அண்டர்கோ த டெஸ்ட். இப்போ இன்றைக்கு ஃபார்ச்சுனேட்லி இந்த டிஎன்ஏ டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கல, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்தாலும் பிளட்டு தான் எடுக்கணும். பிளட்டு தேவையில்லை. நீங்கள் வர்றீங்கள, இந்த தொடுறீங்கள, உங்கள் பதிவாக இல்லை, அதை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ண உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படின்னால. இன்றைக்கி விஞ்ஞானம் அவ்வளோ உடந்திருக்குது. அது மாதிரி வி கேன் டெஸ்ட் ஃபாலோ ஃபைண்ட் அவுட். தன்னை நீ உன்னால் இயக்கப்படாமல் மற்றவர்களை இயக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் உன்னோட பாடி என்ன, ஹூ டச் யூ, நீ இமேஜின் பண்ணிட்ட யாரோ வந்து பண்ண மாதிரி. அது சைக்காலஜிக்கல் யூ ஃபீல் லைக் சைக்கோ. அவர் சொல்கிறத நீங்கள் மறுத்துட மாட்டீங்க அப்படியே? எப்படி ஏற்றுக்கிற மாட்டேன். நான் வந்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் 2 things. இல்லை, நான் மற்ற ஜட்ஜை விட்டுருங்க சார். இல்லை, எதையுமே சொல்கிறேன், என்ன விட்டுருக்க, யாராக இருந்தாலும் சரி தான். ஏற்கிறது வேற, மறுக்கிறது வேற, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுருங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது வேற, நீங்கள் சொல்கிறதெல்லாம் மறுக்கிறேங்கிறது வேற. ஸோ நான் ஏற்கிறதுக்கு முன்னால் ஐ காட் சம் லிமிட்டேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்னுடைய பேர் கார்த்திக் அப்படின்னு எப்படி கார்த்திக்னு பேர் வந்தது? யாராவது இட்ட பெயரா, அல்லது காதலி கொடுத்த பெயரா, அல்லது வீட்டுக்காரர் கொடுத்த பெயரா? ஐ காட் என்கொயர். அவன் அந்த வசனம் சொன்ன மாதிரி தெரியாது. அப்போ யார் சொன்ன வார்த்தை ஆனாலும் உனக்கு உண்டான பகுத்தறிவு மூலமாக சிந்தனை செய்து முடிவுக்குவான்னு சொல்லி ஏன் சொன்னான்? கிரேட் பீப்புள் திங்க் அலைக். பெரியாரில் பெரியனா அவன் அரிஸ்டாட்டிலுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் நம்புறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதான் எனக்கு முக்கியம். அதை வச்சு யோசிச்சுக்கோன்றீங்க. ஆமாம், நீ சொல்கிறது தான் முக்கியம் எனக்கு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்கு அந்த புரிதலை திருப்பி கேட்குறேன் சார். இப்போ எனக்கு இந்த பேய்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார். ஓகேவா? இந்த கடவுள் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அட் த சேம் டைம் பேய்களை இருக்குன்னு நம்புகிறேன். அந்த பெர்செப்ஷனில் கேட்குறேன். இப்போ அந்த குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாடி நிற்கிறாரு. சார் நான் பண்ணல சார், பேய் புகுந்து பண்ணிடுச்சு சார் சொன்னார்னா
என் மைண்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும், ஒரு வேளை இருக்கலாமோ, ஏன்னா நமக்கு பேய் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த மனுஷங்களை பூந்து பண்ணியிருக்கோம் யோசிக்க. நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நான் வந்து தட் இஸ் வை ஐ செட் ஆஸ் ஏ ஜட்ஜ்மெண்ட்டில் சாதாரண மனிதன் எடுத்தாலும் கூட எதையுமே சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளாதே. அதான் அடிப்படைக்கே போயிட்டேன். நான் ஆண்தான்னு சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேன். இதோட கிளியராக சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுவது உண்மையா பொய்யா என்று அறிந்து ஆராய்ந்து அதுக்கு பின்னால் வரணும். அதான் ஒரு நீதிபதியுடைய கடமை. ஸோ இஃப் யூ சே சைக்காலஜி அஃபெக்ட் வரும்போது வந்து நிச்சயமாக யூ ஷுட் பி டெஸ்டட். ஓகே சார், இதுக்காக தான் கேட்டிருந்தேன் சார். வேறு சார் ஒன்றிய அரசா மத்திய அரசா சார்? ஏன்னா இது கான்ஸ்டியூஷன் பற்றி தான், அதனால் கேட்குறேன் சார். கார்த்திக்ங்கிற பேர் வந்து முருகன் பேரா அல்லது நம்ம ஆக்டர் பேரா சார்? முருகன் பேர் சார். ஏன் ஆக்டர் சொல்லக்கூடாது? ஆக்டருக்கெலாம் முன்னாடி கடவுள் வந்ததுனால நான் அதை பெருசாக பார்க்குறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதுதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான். ரெண்டுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸு? ஒன்றியனா யூனியன்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்துகிறாங்க, மத்தியனா சென்ட்ரல்ன்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்துகிறாங்க. கான்ஸ்டியூஷன் என்ன போட்டிருக்கு? யூனியன் தான் போட்டிருக்கு. ஆமாம், யூனியன் தமிழை பேசிக்கோ. வி கோ பை கான்ஸ்டியூஷன். தமிழில் வந்து சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கு வந்து 10 அர்த்தங்கள் இருக்கு. சொல்லலாம், அர்த்தங்களே சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷன் என்ன போட்டிருக்கு? யூனியன் போட்டிருக்கு. அது யூனியன் அப்படிங்கிறது வந்து நீ ஒன்றியன்னு சொல்லிக்க யார் பண்ணாங்க? அதெல்லாம் பெரிய கான்ட்ரவர்சி. உங்களை வந்து கார்த்திக்னு இப்போது நீ ஒரு ஆள், உங்கள் அம்மா வந்து டே வாடா கார்த்திகை வாடாமா, கார்த்திகை சொல்ல மாட்டாங்க. உன் தம்பி டே கார் வாடா அப்படிமா. உன் சிஸ்டர் திக்கு வாடா அப்படிமா. உன் பொண்ணாடி வாமா காவண்ணா. ஒரே மனிதர், ஒரே பெயர், பல்வேறு. என்ன லாபம் சார்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அவ்வளோதான் சார். நீ வந்து உன்னுடைய நேரத்தை விலாசி ஒன்றிய அரசா மத்திய அரசு எந்த அரசாக இருந்தானே சார்? இதுக்காக தான் கேட்டேன். யூ ஆர் த பாயிண்ட் இஸ் எவ்ரி மேன் இஸ் பவுண்ட் பை த கான்ஸ்டியூஷன். நான் அடிக்கடி இன்னொன்று சொல்கிறேன். நான் அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் தமிழ் மொழி வேணும்னு பேசுகிறீங்க. ஆல்ரைட், நம்ம நாடு வந்து கான்ஸ்டியூஷன், ரிட்டன் கான்ஸ்டியூஷன். பல நாடுகள் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்குது. கான்ஸ்டியூஷன் என்ன போட்டிருக்கு? ஹிந்தி ஷால் பி த அஃபிஷியல் லாங்குவேஜ் போட்டிருக்கலாம். அது தப்புன்னு பார்லிமெண்ட்டில் மூவ் பண்ண 50 மெம்பர் சேர்ந்தாங்கன்னா யூ கேன் மூவ் ஃபார் அமெண்ட்மெண்ட். ஜெயிக்கிறே போகிறே வேறு பாயிண்ட்டு. அதை விட்டுட்டு தமிழ் ஆட்சி மொழி ஆகணும், தமிழ் ஆட்சி மொழி ஆகணும்னு சொன்னால் ஏன் உனக்கு வழி இருக்குது. இப்போ கூட நான் சொன்னேன், ஈவன் ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர் தி கான்ட்ரவர்சி. நீட்டு போய் என்ன சொல்கிறேன்னா, சார் நீட்டு வந்து ஆக்ட் பாஸ்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் சொன்ன மாதிரி அந்த ஆக்ட் சரியாக தவறா அப்படி அதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. முதல்ல சொன்னாங்க எனக்கு 2020 மாதிரி ஜூலை 6 மூணு பேரும் ஜட்ஜ் சொல்லிட்டாங்க. அதை தவறுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, பார்லிமெண்ட்டு தவிர அல்லது பிரசிடெண்ட்டை தவிர. அதனால நீ பார்லிமெண்ட் ரெசல்யூஷன் கொண்டு வா, அமெண்ட் ஆக்ட், கிவ் மீ எக்ஸப்ஷன். அதை விட்டுட்டு நான் வந்து நீ யார் ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு என்ன பண்ண முடியும்? நாளைக்கு நீ ஒரு ஆக்ட் பண்ணுவ நீ ஆணு பெண்ணும் ஒன்றாக இருப்பது கல்யாணம் அல்ல, சுயமரியாதை திருமணம் மாதிரி வருது. இப்போல்லாம் லிவிங் டுகெதர்னு சொல்லி நான் ஆக்ட் போட்டேன்னா இது பைண்டிங் ஆன் எவரிபடி. சி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சட்டம் என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஷுட் பி அண்டர் காமன் சென்ஸ். நான் சொல்வேன், சட்டம் என்பது காமன் சென்ஸ் இருக்க முடியாது எக்ஸப்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இன்கம் டேக்ஸ் ஒத்துக்க மாட்டான் சில விஷயத்தை, அது வேணாம் லெட் அஸ் நாட் கோ இன்டு தட். ஸோ வென் யூ பாஸ் அன் ஆக்ட், நீ வந்து ஏதோ பர்பஸுக்காக பண்ணாத. நான் ஏதாவது டிவி இருக்கணும்னு தான் சொன்னேன். யூ காட் சாய்ஸ். சரியாக தவறு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு போர்டை போட்டு உட்காந்துருக்காங்க, டூம் வச்சுட்டு உட்காந்துருக்கான். இது வெட்டி வேலை தான். ஒன்றிய அரசு மத்திய அரசு மாற்றி மாற்றி சண்டை போட்டு எல்லாம் என்ன சார் அர்த்தம்? என்ன ஆக போகுது? அவ்வளோதான். இப்போ ஸ்டாலின்னு சொன்ன முத்துவேலுடைய முத்துவேல் கருணாநிதி பையன் ஸ்டாலின் சொன்னால் ஒன்று மாறிடுறியா? இல்லை. அதாவது உனக்கு கொடுக்கப்பட்ட பெயர், அந்த நாமம் என்பது உன்னுடைய பாடிக்கு ஒன்று உள்ளத்துக்கு அல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். புரியுது. இந்த தெளிவுக்காக தான் கேட்டிருந்தேன் சார். சார் அதே போல் இப்போ ஜட்ஜஸ் அப்படின்னா இருக்கிற சட்டத்தை பேஸாக வச்சு நீங்கள் தண்டனையில் வழங்குறதோ இல்லை நிரபராதிகளை விடுதலை பண்ணுறதோ புரியுது. இந்த லா மேக்கர்ஸ்னு சொல்கிறாங்களே சார், எம்பிஸ் எல்லாம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாமே லா மேக்கர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா சட்டத்தை இயற்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. பெரும்பான்மை அடிப்படையில்
இப்போ இந்தியா முழுக்க ஆண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா பெரும்பான்மை அடிப்பில் சட்டமாக கொண்டு வர முடியாது, உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது வேர்டிக்டை கொடுத்து அது ஆளும் மத்திய அரசுக்கு பிரச்சனை கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அந்த வேர்டிக்டை எதிர்த்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றிட்டாங்கன்னா அந்த வேர்டிக்டே காலி பண்ண முடியுமா? நிச்சயமாக. அப்படிங்களா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டில் பல்வேறு சட்டங்கள் வரும்போது அது சரி தவறுன்னு சொன்னாங்கன்னா பார்லிமெண்ட் கேன் மேக் அ லா. தட் இஸ் வை ஐ செட் நம்ம வந்து ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் எங்களுடைய வேலை வந்து சட்டம் சரி இல்லை தவறுன்னு சொல்கிறோம். ஆனால் சட்டம் தவறுன்னு சொல்கிறது காரணங்கள் சொல்லணும்ல. நீ கருப்பு சீரை போட தப்பு, ப்ளூ பேண்ட் தப்பு தப்புனா நாளைக்கு இல்லைப்பா நான் இது போடலை, என்னென்ன குற்றங்கள் காண்பிக்கிறையோ எங்களுக்கு இந்த கருத்து முக்கியம். அதனால் வந்து அதுக்கு தகுந்த நாங்கள் மாற்றிக்கிறோம் பவர் இருக்குது. பார்லிமெண்ட் பவர் இஸ் டிஃப்ரெண்ட், ஜுடிஷியல் பவர் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ இந்தியா முழுக்க நீட்டு வேண்டாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஏதோ ஒரு வேர்டிக்ட் வந்துருச்சுன்னு வைங்க, இதை எதிர்த்து பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வேர்டிக்டே காலி ஆகிடும். பண்ணியிருக்காங்களே. அதாவது ஒரு தடவை கேட்கல சார், எத்தனை தடவை பண்ணாலும் பண்ணலாம். அதான் 140 அமெண்ட்மெண்ட் வந்துருக்குது அரசியல் சாசன சட்டத்தில். நாங்கள் தான் தலைவர், நாங்கள் சொல்ல நாட்டில் சட்டம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையில்லை, பிரசிடென்ட் தேவையில்லை, பார்லிமெண்ட் தேவையில்லை. பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். பார்லிமெண்ட் கேன் இம்பீச் ஜட்ஜ், பட் சுப்ரீம் கோர்ட் கேனாட் இம்பீச் பார்லிமெண்ட் எம்பி. அதான் கேட்குறேன், இந்த தெளிவுக்காக தான் சார் கேட்டார். ஏன்னா இது புது விஷயம், பல பேருக்கு தெரியாத விஷயம் ஆக்சுவலாக. சார், தமிழ்நாட்டில் இந்த கோயில்களை இடிக்கப்பட்டு இருக்கிறதா தகவல் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குல்ல சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? We have got an act called Encroachment Act. Encroachment Act எப்படின்னா, அடிப்படையில் வந்து எல்லா நிலங்களும், அதாவது அன்றைக்கு இறைவனுக்கு சொந்தம் சொன்னாங்க, அப்போ ஆங்கிலம் இஸ் ஓன் பை த கிங். எல்லா நிலங்களும் இறைவனுக்கோ அல்லது அரசுக்கோ சொந்தம். நீங்கள் பட்டா வாங்குறீங்க, ஆனாலும் கூட நீங்கள் லேண்ட் டேக்ஸ் அப்படின்னு கட்டுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? லேண்ட் உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்கள் டேக்ஸ் கட்டுற வரைக்கும் தான் லேண்டு உங்களுக்கு சொந்தம். பட்டா கேன்சல் ஆச்சு போயிடுது அதில். புரியுது உங்களுக்கு? கம் டு தி டெமாலிஷன் ஆஃப் பில்டிங்ஸ். இப்போ ஹைகோர்ட் சொன்னிச்சு, மின் ஸ்ட்ரீட்டில் வந்து 6 மாடி கட்டியிருக்க, 7 மாடி கட்டியிருக்கிற இடி. அதுமாதிரி உஸ்மானில் கட்டப்பட்ட கட்டடங்கள் அத்தனை இடிக்கப்பட வேண்டியவை. ஜஸ்டிஸ் மோகன் கமிட்டி போட்டாங்க, எல்லாம் இடிக்கணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இடிக்கலை. ஆல்ரைட். அதாவது பட்டா இல்லாத நிலத்திலே கட்டப்படுகின்ற எந்த கட்டடம் என்க்ரோச்மெண்ட், அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டவை. ஆகவே அதில் சாமி இருந்தாலும் சரி, சாத்தான் இருந்தாலும் சரி, திருடு இருந்தாலும் சரி, அம்பானி இருந்தாலும் சரி இடிக்கலாம். அது வந்து எல்லாத்துக்கும் பொருத்தம். என்ன இவங்களுடைய காம்படிஷன் என்ன, இவங்களுடைய குறை என்னென்னா, இதுபோல் இதே பிரின்சிபிளை யூஆர் நாட் அப்ளைங் டு அதர் ரிலிஜன். ஓகே. இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கிற டயலாக் காலேஜ் லீஸ்லேண்ட் கட்டப்பட்டுள்ள சர்ச்சஸ் இன் மெட்ராஸ் ஆர் இந்தியா ஆல்மோஸ்ட் ஆன் என்க்ரோச் லேண்ட்ஸ். அவங்கள விட்டு என்னை மட்டும் காட்டுறியே அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு தவறான ஆர்கியூமெண்ட். ஆனால் இவங்க அதில் ஒரு 100 சட்டம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, சப்போஸ் ஒரு லேண்ட் என்கரேஜ் பண்ணுறீங்க, அடிப்படை ட்ரெஸ் பாஸாக இல்லாமல் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை வந்து சட்டப்படி தான் உங்களை வந்து ரிமூவ் பண்ணணும்னு இருக்குது. பட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லணும்னா, அது நாம் பண்ணல, அது பிரிட்டிஷ் காலத்தை பண்ணல. வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு ஐ கேன் கம் அண்ட் டெமாலிஷ். என்ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த வீடியோ நான் சப்போஸ் இது பட்டா இல்லை போய்ட்டுன்னு சொன்னால் ஹீ கேன் கிவ் நோட்டீஸ் வித்தின் 7 days வைக்க போயிடலாம். அது மத அடையாளமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லேண்டு மேலே எதுவாக இருந்தாலும் ஓகே. ஓகே சார், தெளிவாக புரியுது. சார், கடவுளுக்கு சமஸ்கிருதத்தில் வழிபட்டால் தான் கேட்குமா, இல்லை சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னால் மட்டும் தான் கடவுள் ஏற்றுப்பார வேண்டுதில்லை? யூ வாண்ட் டு செல் வித் யூ இல்லையா? எஸ் சார். யூ வாண்ட் டாக் டு சைனா. ஓகே. சைனீஸ் ப்ரீமியர் வில் யூ டாக் இன் சைனீஸ் லாங்குவேஜ் யார் தமிழ்? சைனாவில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவருக்கு புரியும் இல்லையா? மொழிங்கிறது என்ன சார்? மொழின்றது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத பரிமாற ஒரு கருவி, அவங்களுக்கு புரிய வைக்க, அவ்வளோதான். மொழி என்பது உன் வாயில் இருந்த காற்றினுடைய வடிவத்தை மாற்றுது. வெனேசே சமஸ்கிருதத்தில் வந்து நமஹன்னு சொல்லுவோம், இட் கம்ஸ் ஃப்ரம்
ஸ்டமக். அது ரொம்ப மகா. தமிழில் வந்து வாழ்க. ஸோ உங்களுடைய காற்றினுடைய பரிமாணத்தை காற்றின் வழியாக மாற்றுது. ஓகே, கடவுளை வந்து வாயத்தை பேசணும் தேவையில்லை. அந்த காலத்தில் பாட்டு பாடினாங்க, சமஸ்கிருதம் பேசுகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, காற்றே கைக்குள் அப்படின்னு திருமணம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் காற்றை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா யூ கேன் லீவ் ஃபார் 120 years மினிமம். இந்த மொழிகள், அது சமஸ்கிருதமா, தேவநாகரியா, தமிழா, ஹிந்தியா, எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு என்றால், நீங்கள் பேசும் பொழுது உங்கள் காற்றினுடைய வெளிப்பாடு உங்கள் உடலை காக்கிறது. நீங்கள் சமஸ்கிருதம் சொல்கிறதுக்கும் இதில் சொல்கிறது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, உங்கள் அதிர்வு, உங்கள் பாடி. இப்போ நீங்கள் வந்து சமஸ்கிருதம் சொல்லும்போது வயது வந்து அவ்வளோ இது கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, கம்பராமாயணத்தில் முதல் எழுத்துக்கள் மட்டும், அத்தனை பாட்டு முதல் எழுத்துக்கள் மட்டும் தினசரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதி வராதுங்கிறான். இப்போ கந்தசஷ்டி கவசம் படிக்கிறீங்க, எல்லா பிணியும் என்னனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு தருவாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன மூமெண்ட் ஆஃப் டே. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறீங்க, சம்பவாமி யுகே யுகே பாடலாம். அது ஹிந்தியில் படிங்க, ராம் 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 ராம். எதற்காக அந்த மொழிகள் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்ட மொழிகள். நீங்கள் வெளிப்படுகிற காற்றினுடைய அளவை வச்சு உங்களுடைய ஆயுள் தீர்மானப்படுகிறது, உங்களுடைய மூளை பதப்படுகிறது. இன்னொன்று சொல்கிறேன் நான், அது மேபி இட்ஸ் அவுட் ஆஃப் த வே. உங்களுக்கு இந்த இடத்துல வலி இருக்குன்னு வைங்க, வலிக்குது காரணம் என்ன? ஏதோ நான் இடிச்சிருப்பேன், இல்லை சம்திங் நடந்திருக்கும். அது சரி, இடித்தாலும் என்ன காரணம்? மூல காரணம் என்ன? காரணம் தெரியல சார். அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லை, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் காற்று இல்லை, ஆக்சிஜன் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, உள்வாங்கிற ஆக்சிஜனை அதை அப்படியே கொண்டு போய் இந்த இடத்த கொண்டு வச்சிங்கன்னா வலி போயிடும். ரெண்டாவது, கொடுக்கப்பட்ட மருந்துகள் அத்தனையும் உங்கள் வியாதியை குணப்படுத்தலை. உங்கள் உடம்பில் இருக்கிற உறுப்புகள் செயல் அற்று இருக்கிறத, செயல் இப்படி தூண்டுகோலாக இருக்கிறது தான் மருந்துகள். சார் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க சார் இந்த விஷயத்த. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுறாங்களா சார், இது ஓகேன்றீங்களா? இல்லை தமிழில் பண்ணல தப்பு இல்லையே, அதே ஒரு சில எதிர்க்கிறாங்க அப்படின்றீங்களா? யாரும் எதிர்க்கலை சார். சமஸ்கிருதத்தில் அதான் சொல்லலை. சரி, சமஸ்கிருதத்தை பண்ணுற சமஸ்கிருதம் பண்ணுங்க, வேணாங்கிற. அதில் மொழி எதற்காக பேசக்கூடிய மொழியினுடைய விளைவு என்ன? எதையுமே வந்து வாழ்க்கையில் புரிய வேண்டியது. நீங்கள் காஸ் அண்ட் எஃபெக்ட், தமிழில் வந்து காரண காரியம் அடிப்பாங்க. காஸ் அப்படின்னா என்னை வந்து இன்டர்வியூ பண்ணுங்க, உங்களுடைய காசு காரணம். எஃபெக்ட், சரி இந்த மனுஷன் இன்டர்வியூ பண்ணாலும் என்ன எஃபெக்ட்? அது ரெண்டும் தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரயோஜனம் இல்லை. சரி, சமஸ்கிருதத்தில் பண்ணுறதாலையும் நான் சொல்லலாம். அது சொல்லும்போது வந்து அவங்க இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த பிராமின்ஸ் கொடுக்கும்போது வேதங்கள்லாம் சமஸ்கிருதம் இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழ், இன்றைக்கி பேசக்கூடிய தமிழ் அன்றைக்கு பேசப்படவில்லை. தொல்காப்பியர் காலத்தில் இந்த தமிழ் பேசுனாங்களா? ஆனால் கீழடியிலே கன்ஃபார்ம் ஆயிருக்குல்ல சார். கீழடியிலே கன்ஃபார்ம் ஆயிருக்கு தமிழ் அப்படின்றது. கொஞ்சம் இருங்க. நாடு வர்க்கடம் சென்றது, செல்ல பசி புகுதலும், மன்னன் கற்றோரை எல்லாம் அழித்து அப்படின்னா வார்த்தை தமிழில். நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், புரியும்படி சொல்கிறேன். இதுக்கான அர்த்தம் இல்லை சொல்லுங்க சார். தமிழ் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலை. அது மாதிரி வந்து மொழி என்பது புரியப்பட வேண்டியது ஒன்று. சாதாரண கான்வர்சேஷன் ஒன்றுமில்லை. அதாவது நாடு வர்க்கடம் செஞ்சாலும் நாட்டில் பஞ்சம் மீந்து போச்சு, அதனால் மன்னன் வந்து புலவரெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு கேட்குறான். இதுதான் தமிழ் வாக்கியம் இலக்கியத்தை படித்தது. அதுமாதிரி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, ஐ கேன் கோ ஆன் டெல்லிங் தட். அதனால் மொழி என்பது ஒரு தடை அல்லது ஒன்று. இரண்டாவது வந்து அந்த 4 வேதங்கள் அப்படிங்கிறது வந்து இதில் அதிலே வந்து அடிப்படையில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழி மூலமாக தமிழ் மொழி மூலமானு பெரிய ஆராய்ச்சி. அதில் ஒரு சிலர் சமஸ்கிருத தமிழ்னு சொல்லுவாங்க, ஒரு தமிழ் என்ன சமஸ்கிருதம் வந்தது அப்படிப்பாங்க. அப்படி வரும்போது வேதங்கள் அதில் இருக்கிற காரணத்தினால தமிழ்லேயே தேவாரங்கள் இருக்குது. ஆனால் தேவாரங்களை யார் படிக்கணும்? நாம் தான் படிக்கணும்.
5 கரத்தனை யானை முகத்தனை இந்திய நிலம்பரை போல மீட்டனை நந்தி மகனனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன்னு நாம் படிக்கிறோம். அவன் விக்னேஸ்வர நமக கணேசாய நமக படிக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1, இறைவனை கும்பிடுறதுக்கு மொழி தேவையில்லை. மனம் ஒன்றுபட்டு கும்பிட்டா போதும். 2வது ஏன் பாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்க, மொழியில் அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்போது உங்கள் மனது எங்கே போகுதுன்னா அர்ச்சனையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இறைவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து நயன்தாரா நல்லா இருக்கலாம், அவனுக்கு இவனுடைய இப்போ கல்யாணம் நடந்தது, விஜய் வெற்றி பெறான்னு நினைக்கிறதில்ல, உங்கள் மனைவி பற்றி நினைக்கிறதில்ல, மகளை பற்றி நினைக்கிறதில்ல. ஏன்னா இறைவனை பார்த்தோன்னா மந்திரம் தான் காதல் விழுது. ஸோ மனம் ஒன்றுது. அது எந்த மொழியாக இருந்தா என்ன, சமஸ்கிருதமான தமிழ் இருந்தா என்ன. நீ சமஸ்கிருதத்தில் என்னென்னா வச்சிருக்காங்க. சரி, அதாவதுங்க ஒரு வழி என்பது இன்றைக்கி வந்து ஐ வாண்ட் டு கோ டு திருநெல்வேலி. நான் வந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து மதுரை போய் மதுரையிலேருந்து கோயில்பட்டில் திருநெல்வேலி சேரலாம். அது அன்றைக்கு வகுத்த வழி. நான் திருச்சிக்கு போக மாட்டேன், விராலி மலை போவேன், விராலியில் அருப்புக்கோட்டை போவேன், அருப்புக்கோட்டையில் தூத்துக்குடி போவேன், தூத்துக்குடியில் திருச்செந்தூர் போவேன், திருச்செந்தூர் போ யார் வேணாங்கிற. ஒரு வழி என்பது முறைப்படுத்தப்பட்ட வழி இதுதான் காண்பிக்கிறோம். அந்த வழி உனக்கு பிடிக்கலன்னா காரணம் சொல்லி இல்லை விரைக்கோ. நீ சமஸ்கிருதம் ஏன் பாடாதான், அதுதான் இப்போ என்ன பண்ண தமிழ் பாடப்படும். எல்லா கோவில்லையும் முடிந்த உடனே தமிழில் ஒரு தேவாரமோ திருவாசம் படிக்கிறாங்க. இந்த விளையாட்டுக்கு சொன்னால் உங்களுக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, திருவாசத்தில் பாட உங்களுக்கு தெரியுமா? தெரியுதா? யோசிச்சு பாருங்கள். இப்போ சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு பாடுறோம். நான் சொன்னேன் இப்போ 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திய நம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகன் ஞான குழந்தை பொந்தி இழுத்து போட்டுன்னு சொன்னேன். உங்களுக்கு தான் புரியுதா? அப்போ இப்போ ஏன் அதை போய் நீங்கள் கான்ட்ரவர்சி? அதனால் என்ன காரணம்னா, காரணம் இல்லாமல் பாடப்படவில்லை. அந்த காரணம் அந்தி காலத்தில் வேதத்தில் வந்த பொழுது, அன்றைக்கி வேதத்தில் உங்களை கண்ணுங்க தான் இருக்கணும், வாய் எங்கே தான் இருக்கணும், கை எங்கே தான் இருக்கணும், கால் எங்கே தான் இருக்கணும், வேறு படைத்து விட்டாங்க. ஏன்னா கால் மேலே இருக்கணும், கண்ணு கீழே இருக்கணும்னு நினச்சிக்கோ. நடைமுறைக்கு பாதிப்படி இருக்கா யோசிப்பாரு. நீ சிந்தனை பைய செய், எதுக்காகவும் சிந்திச்சு செய். சும்மா அவன் சொல்கிறான் நான் சேர்த்து நீ என்ன காரணத்தை நடத்துகிற சொல்லுவாங்க எல்லோரும் ஓடுறாங்க. ஏன் நான் ஓடுறேம்மா. ஏன் செய்கிற? தமிழில் யாரும் தடுக்கலையே. கன்சஷ்டிலே அந்த சஷ்டியும் வருது, சஷ்டிக்கு தமிழ் இல்லை. அதுமாதிரி நீங்கள் பேசக்கூடிய தமிழ் பூரா அந்த சரியான தமிழா சார்? நீ தமிழ் பேசுகிறீங்களா? நீங்கள் நான் ஒன்று நீ தமிழ் பேசுகிறீங்களா? நீங்கள் கேமரா செட் பண்ணுறங்க, லென்ஸ் சரியாக இருக்குன்னு பாருங்கள், இல்லை ஃபோக்கஸ் சரியாக பாருங்கள், தமிழை பேசுகிறீங்க. யோசிச்சு பாருங்கள். ஏன் மொழி மீது அந்த வெறி வந்து என்ன ஆக போகுது உங்களுக்கு? அது பேசிக். 2வது வந்து அப்படியே பரம்பரை வந்த பரம்பரை மாற்ற வேணாங்களே. அன்றைக்கு வந்து அரசர் ஆண்டான், இன்றைக்கி வந்து நீங்கள் அரசியல் ஆளுது. அதில் மாற்றங்கள் இருக்குது. அது எப்படி எதுவும் தெரியாது நமக்கு. இப்போ தமிழை கொண்டு போயிட்டு வடநாட்டில் இருக்க கோயிலை நீங்கள் மந்திரமாக சொல்லுன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதே தான் இங்கே சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், இங்கே வந்து எங்களுக்கு சம்மந்தமில்ல மொழி ஏற்றுன்னு கோயிலை வச்சா ஏற்றுக்க மாட்டாங்க. நீ வடநாட்டில் போய் தமிழ் பேசுகிறீங்க, ஏன் பேசுகிறவங்க இருக்கு இல்லையாங்க? தமிழில் பேசுகிறவங்க சொல்ல சார், கோயில் அர்ச்சனை பண்ணதே சொல்கிறேன். இருக்கிறாங்க, யார் இல்லைனா? எல்லா கோயிலும் இருக்காங்களா? இது என்ன கேள்வி? அதுதான் சார் கேள்வி. நீ கேட்க அப்போ யூ வாண்ட் டு டாமினேட் இது. அதுதான் சார் இங்கேயும் கேட்குறோம். அப்போ டாமினேட் பண்ணுறாங்களா? யாரும் சொல்லலையே. யார் இன்னைக்கு வந்து ஹெச்ஆர்சி ஆக்ட்லேயே போட்டாங்க தமிழ் அர்ச்சனை போடுங்கிறானே. எங்கே ஹூ இஸ் டாமினேட்டிங்? ஒரு தவறான எண்ணத்தையும் மக்கள் வந்து பரவாயில்ல. இப்போ மட்டும் இல்லை சார், கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே இந்த கான்ட்ரவர்சி போய்கிட்டு தான் இருக்குது. கான்ட்ரவர்சிக்கு சார், தமிழா சார் ஆதீனங்கள் பிறந்த நாள்லேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு தேவார பாடல்கள் இல்லாமல் இடமே இல்லை சார். ஷோவோட எண்டில் மக்கள்கிட்ட நீங்கள் எதாவது ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணலாம். அது கூடவே நீதித்துறையோட இப்போதைய செயல்பாடு எப்படி இருக்குன்ற விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லிடலாம் சார். அதாவது மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் குடும்பத்தை முதலில் கவனித்துக் கொள்ளுங்கள், பிறகு மற்றவர்களுக்காக கவலைப்படுங்கள். 1. 2வது வந்து எல்லாமே நன்றாய்த்தான் நடக்கிறது என்கிற எண்ணத்தை மனதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய குறை கூறுவதாலேயோ அல்லது மற்றவர்களுடைய குறைகளை பற்றி கவலைப்படுவதால உங்களுக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை. அதுதான் பைபிள்லேயே ஒரு வாசகம் வரும். நீ மற்றவனை பார்த்து ஒரு விரலை நீ காட்டும்போது 3-4 விரல்கள் ஒன்றை நோக்கி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. மனிதன் குறையில்லாத மனிதனே கிடையாது. இன்றைக்கி மேலோட தோலை பிரிச்சிட்டாங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் 1 உங்களை நம்புங்கள்,
ரெண்டாவது உங்கள் உடம்பை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது உங்களுக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது. ஈவன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஈக்குவல் டு யூ. அண்ட் லோட்டர்புட இவங்க கூட உங்களுக்கு கீழாலும் இல்லை. நீங்கள் தான் என்பதை உணர்ந்து நீங்கள் வாழ பிறந்தவர்கள். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்னு பாடிய வரி வந்து நீங்கள் வாழ கற்றுக்குங்க. அது போகும். அது இருந்தாலே மன நிறைவு ஏற்பட்டுடும். இறைவனை கும்பிடணும்னு தேவையில்லை. ஆனால் இறைவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தி நம்மளை பார்த்துக்கிட்டுருக்குன்னு நினச்சிட்டிங்கனாலே அதே போகும். சாதாரணமாக நியாயம் வந்து விடும். ரெண்டாவது வந்து 5 விரல்கள் ஒன்றாக இருப்பதில்லை. குறையில்லாத இடமே இல்லை. அதான் வள்ளுவன் சொன்னான், குணம் நாடி குற்றமும் நாடி மிகுதியான மிக்கவே குழல்னு சொன்னான். அதனால் நீதித்துறை பார்த்தீங்கன்னா தராசு வச்சுருக்கேன். எதுக்குன்னா 2மே இருக்கலாம். ஆக நீங்கள் வந்து 2ஐயும் பாருங்கள். அது இருக்கிறதுனால வந்து குறைய மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வாழ முடியாது. குறையில்லாத மனிதனும் கிடையாது, குறையில்லாத வாழ்வும் கிடையாது, குறையில்லாத அரசும் கிடையாது. நிறைவே பாருங்கள். உனக்கு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இட்லி கொடுத்தான், சாம்பார் கொடுக்கல, சட்னி கொடுத்தான்னு சொல்லி சாம்பார் நல்லா இருக்கே அப்படின்னு சாப்பிட்டுவாங்க. அதுபோல் நீங்கள் நன்மையை நினைக்கிற போது நிச்சயமாக நன்மை உங்களுக்கு நினைக்கும். தீமைகளை நினைக்கிற பொழுதே உங்களுக்கு தெரியும். பாடிலி ஸ்பீக்கிங், சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங் உங்கள் உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உங்களுடைய இரத்தம் கொதிப்படைகிறது. அதன் மூலமாக உங்களுடைய நலம் கெடுகிறது. ஆகவே அவன் சொல்ல மாதிரி நம்ம சந்தோஷமாக வாழணும், சிரிச்சுட்டு வாழணும், உங்களை நம்பி வாழுங்க. டோன்ட் பிலீவ் இன் எனிபடி எல்ஸ். தட் இஸ் மை அட்வைஸ். நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.